ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய இ சேவை மையம் அமைப்பது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கடந்த வருஷம் அனைவருக்கும் இ சேவை அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து பார்த்தா செயல்படுத்தியிருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு நபர்கள் அவங்களுக்கான இ சேவை ஐடிக்கு அப்ளை பண்ணி இப்போ வரைக்கும் இ சேவை வந்து பார்த்தா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் சற்றமும் நேற்று வந்து ஒரு மானிய கோரிக்கை நடைபெற்றது ஐடி டிபார்ட்மெண்ட் சார்பில். அப்போ வந்து இந்த இ சேவை மையம் அமைப்பது குறித்து ஒரு முக்கிய வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. என்னமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இ சேவை மையம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் அனைத்து கிராமங்களிலுமே இ சேவை மையம் இருப்பது உறுதிப்படுத்தப்படும் என அமைச்சர் பிடிஆர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு கிராமத்திலும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளும் நகரப்புறத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளும் ஒரு இ சேவை மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி தற்போதுள்ள 20,000 இ சேவை மையங்களிலிருந்து 35,000 உயர்த்த திட்டமிட்டதாக வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அனைத்து கிராமப்புற பகுதியிலுமே இ சேவை மையம் வந்து பார்த்தா தொடங்க போகிறாங்க. அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நேத்திய மானிய கோரியின் போது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 35-40 மேலே இ சேவை மையங்கள் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்து மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வகையில் வந்து பார்த்தா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிய வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தா நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் விரைவில் வந்து பார்த்தா ஒரு 3 to 4 மந்த்ஸுக்குள்ளே நம்ம வந்து அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் விடுவாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யோசித்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா தமிழகத்தில் கிட்டத்தட்ட இ சேவை மையங்கள் சிஎஸ்சி எல்லாமே சேர்த்து ஒரு 60,000க்கு மேற்பட்ட இ சேவை மையங்கள் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இன்னமும் அதிகமாச்சுன்னா நிறைய ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்தா பல இ சேவை சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்தா இ சேவை மையம் அப்ளை பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, உங்களுக்கு இ சேவை மையம் வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக வந்து பார்த்தா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வர சொல்லி நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எந்த மாதிரி தகுதிகள் தேவைப்படும் இதை பற்றி எல்லாமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இ சேவை மையங்கள் குறித்து நம்ம தனியாக ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். மறக்காமல் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இ சேவை மையம் மற்றும் சிஎஸ்சி குறித்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.